இந்த உஸ்பெகிஸ்தானி லாங்குவேஜில் இந்த புலாவ் வந்து தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க ஊர் பாஷையில் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஜுதே ஷிரின் சிக்கப்தய மங்கே ஜுரே அக்த மஸ்லஹாத் பர்மன். அதாவதுங்க இந்த பட்ஜெட் ட்ராவலோட கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது, இந்த ஹாஸ்டலில் நான் வந்து இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நைட் எனக்கு 3 மணிக்கு ஃப்ளைட்டா, எனக்கு ஒரு 4 மணி வரைக்கும் எனக்கு டைம் கொடு, நான் அந்த ஹாஸ்டலில் வந்து நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், கல்தா மாட்டிலே ஒரு அடி அடிச்சுட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு திருத்தி விட்டான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணால் ஜென்ரலாகவே நீங்கள் வந்து லைக் ஒரு நாளோட ஃபுல் வாடகை கொடுக்கணுமாங்க. நான் வந்து இந்த ஊர் காசுக்கு 100,000 கொடுத்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு. இன்றைக்கி நான் ஒரு 4 மணி நேரம் ஸ்டே பண்ண, நான் சொன்னேன் 50,000 கூட வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் மட்டும் எனக்கு ஸ்டே பண்ண விட்டுருங்க, ஜஸ்ட் கொஞ்சம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு என்னால் நினச்சா வந்துங்க நான் வந்து இங்கே இந்த 100,000 கொடுத்து என்னால் இருக்க முடியும். பட் நமக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ இதை வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த தஷ்கண்ட் சிட்டி மாலமா இங்கே தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இங்கேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கேப்பா. இதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு எக்ஸிட்டில் இறங்கி எங்கெங்கெல்லாம் போகிறது நடந்துட்டுருக்கேன். அதாவதுங்க என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு தெரியாமலே நம்ம ஒன்று வாங்கி சாப்பிட்றோங்க. அதான் இன்னையோட ஹைலைட்டு. இப்போது இதுதான் பில்லு. இந்த பில்லை நான் கொடுத்தது ஒன்றே எனக்கு பிடிச்சதுன்னா $65,000 இந்த ஊருக்கு காசு கொடுத்துருக்கேன். அப்படின்னா ரஃப்லி ஒரு $4-5 இந்த ஊருக்கு காசுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்படியே நம்ம ஊர் லோக்கல் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பீச் சைட்லாம் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்ட் தான் அது. நல்லாயிருக்கு. நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே எப்படி அந்த உஸ்பெகிஸ்தானி புலாவ், இந்த அவார்டு வாங்கின புலாவை பண்ணால் வந்திருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த ஒரு சட்டி ஃபுல்லாங்க, அதுக்கு பேர் குய்சான்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய அந்த பாத்திரம் மாதிரி இருக்கிறது பேர் வந்து குய்சான்னு சொல்கிறாங்க. அந்த குய்சானுக்குள்ளே இவங்க வந்து சூடாக அந்த ஆயிலை ஹீட் பண்ணிட்டு, அந்த இது ஆக்சுவலாக வந்து லேம்ப் ஆமாங்க. அந்த லேம்போட அந்த பின்னாடி வந்து இந்த மலைப்பிரதேசத்தில் இருக்க லேம்புக்கு வந்து ஒரு கொழுப்போட ஒரு லேயர் வந்து தொங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த சட்டிக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு அதை பொரிச்சிட்டு அதுக்குள்ளே இருந்து அது எக்ஸ்ட்ராக்டர் ஆயில் இருக்குல்லங்க, அதை மட்டும் அவங்க எடுத்து சைடில் வைப்பாங்களாமா. இதோட பேஸ் இன்க்ரீடியன்ட்டு இந்த ஆயிலில் தான் சொல்கிறாங்க. எல்லோ கலரில் இருக்க கேரட் ஆமாங்க. இந்த கேரட்டு உஸ்பெகிஸ்தானில் மட்டும்தான் எல்லோ கலரில் கிடைக்குங்க. வேறு நமக்கு எங்கே போகணும் வெறும் நம்ம ஆரஞ்சு கலர் கேரட் மட்டும் தான் பார்த்துருப்போம். இது ஃபுல்லாக எல்லோ கலர் கேரட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தமும் உள்ளே கொட்டி அந்த பீஃபையும் அந்த கேரட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக குக் பண்ணி இப்போ வச்சுட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கீழே அந்த போட்டிருக்க அந்த வெஜிடபிள்ஸு, அந்த மீட்டு, அதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இவங்க வந்து அந்த கொண்டக்கடலை, அப்புறமா வந்து வேறு அந்த ரெட் கலர் கேரட்டு, ஆரஞ்சு கலர் கேரட்டு, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு கருப்பு கலர்லங்க, ஐ திங்க் அது வந்து எள்ளுன்னு நினைக்கிறேன், எள்ளெல்லாம் போட்டு அதுக்கு மேலே உப்பு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு டப்பா மாதிரி இருக்குங்க, அதை வச்சு மூடி வச்சிடுறாங்க. அதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் குக்கிங் ஆமாம். நல்ல அந்த மீட்டோட ஃப்ளேவர் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே இறங்குற ஒரு ஸ்டேஜோட ஒரு குக்கிங் ஆமாம். இந்த இதுக்கு மேலே வெள்ளை கலரில் சின்ன சின்னதாக பீஸாக தெரியுது இல்லைங்க, அது என்னன்னா, அதாவது அந்த ஆட்டோட பின்னாடி இருக்க பகுதியோட கொழுப்பமாங்க. மலையாடுன்னு சொல்கிறாங்க இங்கே இந்த ஊரில். இந்த மலையாடுன்னு சொல்லும்போது அதில் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்குமாம். அந்த ஃபேட்டெல்லாம் போய் எங்கே சேரும்னா அதோட பின்னாடி இருக்க போர்ஷனில் போய் சேருது. அதை வந்து அவங்க கட் பண்ணி இதில் போட்டு இந்த மாதிரி குக் பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னென்னா வெட்டிங் புலாவாமா. ஏதாவது இங்கே இருக்க பெரிய பெரிய வெட்டிங்கு அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெட்டிங் புலாவ் இப்படி பண்ணுறாங்க. இது வந்து தஷ்கண்ட் ஸ்டைல் புலாவாமாங்க. ஒரிஜினல் தஷ்கண்ட் ஸ்டைல் ஆத்தென்டிக் புலாவ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம புலாவு நம்ம கீழே இருந்து நம்ம குக் பண்ண புலாவ் வந்து பிளேட்டுக்கு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட்டுக்கு அப்புறம் இந்த புலாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது காடை முட்டை, இது வந்து மீட்டு, இதுதாங்க ஹைலைட்டு. இது வந்து ஹார்ஸ் மீட்டாமா. இது வந்து ஒயின் லீவ்ஸு, அப்புறம் ஆனியன், இது வெள்ளைப்பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு வச்சது, அப்புறமா ஒரு பீஸு காஞ்ச மிளகா, இதெல்லாம் தாங்க இது. அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு புலாவை ஒரு புடி பிடிச்சிடலாமா? எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ.
They're so healthy. My grandfather always இந்த ஆக்சுவலாக இந்த ஊரில் இருக்க புலாவ் மட்டும்தான் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குமாங்க. ஏன்னா இது வந்து இந்த கேரட்டோட குணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே இது ஆப்கானிஸ்தானு அங்கெல்லாம் சாப்பிட்ற புலாவ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து வெள்ளை கலரில் இருக்குமாமா. இதுதான் வந்து ஹார்ஸ் மீட்டுங்க அந்த சைடில் இருக்குது. ஷார்ட் பார்க்கலாம் அடிக்கிட்டு. சூப்பராக இருக்குது. வேறு லெவலு. ஆட்டோட ஃபேட்டை பொரிச்சு வச்சுருக்காங்க. அது ஒரு ஃபேட் நான் சொன்னதை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த கேஎஃப்சியோட சிக்கனோட அந்த ஒரு ஃபேட் அந்த ஸ்கின் வரும் அந்த மாதிரி இருக்குங்க. அது ஜுதே ஷிரின் சிக்கப்த மங்கே ஜுரே அக்த மஸ்லஹாத் பர்மன். இந்த உஸ்பெகிஸ்தானி லாங்குவேஜில் இந்த புலாவ் வந்து தாறு மாடு தக்காளி சோறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க ஊர் பாஷையில் நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த புலாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இது வந்து கல்யாணம் நம்ம வீட்டிலலாம் இல்லை நம்ம ஊர்லலாம் சொல்கிற மாதிரி கல்யாண பிரியாணின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து கல்யாண புலாவாமா. கல்யாண புலாவு தாக்கு தூக்கு தக்காளி சோறுன்னு இருந்துச்சு. இங்கே வழியில் வந்து சின்ன சின்ன டாக்ஸிலாம் அங்கங்கே வந்து இருந்துட்டு போயிட்டுருக்கோம். அவனை கை போட்டு மறிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம இறங்கி இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம்ல, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நடந்து வந்தாங்க மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த ஒரு ஈவெண்ட் இருக்க இடத்துக்கு வரதுக்கு. ஸோ வெறும் 10,000 இந்த ஊர் காசு, வெறும் 10,000 ரூபா. அப்படின்னா லெஸ் தென் $1, ஒரு 70 ரூபா காசு நம்ம ஊர் காசு கொடுத்துட்டு நான் இங்கேருந்து பக்கத்து மெட்ரோ ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டேன்னா அங்கேருந்து வெறும் 2000 சோமில் நான் வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்துருவேன். பட்ஜெட் ட்ராவலிங்னு சொல்லும்போதுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பார்த்து போகிற மாதிரி வரும். ஏன்னா ஒரு ரூபாய் நமக்கு செலவு பண்ணுறது வந்து நம்மளோட பட்ஜெட்லேருந்து கம்மியாகும். நம்ம இந்த $100 ட்ரிப்பை $100 வச்சுட்டு இந்த ட்ரிப்பை எப்படி முடித்தோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி நம்ம $100 ஒரு இடத்துக்கு போய்ட்டு நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க இந்த ஊர் மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டோட வேலை எவ்வளோன்னா, இங்கேருந்து இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த டிக்கெட் நமக்கு தேவையில்லைங்க. ஏதோ இந்த டஸ்ட்பினில் டிக்கெட்டை போட்டு போகலாம். எப்படி புதுசாக இருக்கா? இது வரைக்கும் நான் எந்த ஊர்லேயுமே எந்த இது பார்த்து இல்லைங்க. நம்ம எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு தூக்கி டஸ்ட்பினில் போட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. சீரியஸாங்க அங்கே அந்த டஸ்ட்பின் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தோன்னே நான் ரெக்கார்ட் பண்ணுன்னு நினச்சேன். பட் எனக்கு மறந்து போச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு போகும்போது ஞாபகம் வந்துச்சு இதை ரெக்கார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. வித்தியாசமான ஒரு ஃபீச்சருங்க இது. யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சட்ட விதிமுறைகள் நம்ம ஊருக்கு கொண்டு வந்தால் அது எவ்வளோத்துக்கு செல்லுபடி ஆகும் அதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மொட்டை சம்பவம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க நான் பண்ணுறேன். நைட்டு இந்த ஊரில் 11:15 சரிங்களா. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் க்ளோஸ் ஆகுறது நைட்டு 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிருமாமா. நான் வந்து நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான் கேட்டு பார்த்தேன் ஒரு பஸ் டிரைவர்கிட்ட எனக்கு ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார், ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ் எல்லாம் 10:30 க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா, உனக்கு வேண்டாம் நான் ஒன்று பண்ணுறேன், அது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே நான் நிப்பாட்டிட்டு நான் ரைட்டில் திரும்பிடுவேன், அதுக்கப்புறமா நீ நடந்து போகணும் அப்படின்னாரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் வச்சுட்டாருங்க, பிரிட்ஜ் மேலே நடக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நைட்டு 11:30 மணிக்கு இந்த ஊரில் 11:15 வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுறேன், பிரிட்ஜு மேலே நடந்து போயிட்டுருக்காங்க ஏர்போர்ட் போகிறதுக்கு. இதை மாதிரிலாம் லைஃப்பில் நான் பண்ணதே கிடையாது. ஐயோ, ஆக்சுவலாக என்னாச்சு, இந்த ஊர் காசு வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துச்சு. ஸோ அப்படின்ற டைமில் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஃபேரு. நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா, இந்த ஊர் காசுக்கு 30,000 ரூபா கொடுத்து நான் இருக்க ஹாஸ்டல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. அதே இது நான் பஸ்ஸில் போனால் வெறும் 12 ரூபா 50 பைசா, அவ்வளோதான். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ரைட்டிங்க கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்லேயே வந்துட்டேன். ஆனால் இங்கேருந்து இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி, பட் ஆனால் ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த சைடில் காரிலாம் போகிறதுக்கு வழி இருந்தாலுமே நமக்கு நடந்து போகிறதுக்கு ரொம்ப 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 சேஃபான ஒரு வழி வச்சுருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பஸ்ஸில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இனிவே ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு விடிய காத்தால 3 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. என்கிட்ட ரொம்ப டைம் இருக்குது, அரௌண்ட் 4 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே போகலாம். படான எவ்வாறுங்க பின்னாடி இந்த வெயிட்டை தூக்கிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸாங்க ஒரு முரட்டுத்தனமான பட்ஜெட் ட்ராவல் ஆகி போச்சு இந்த தடவை.
ரொம்ப மோட்டத்தனமாக போச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம ஃபைனலாக மக்களே அப்படியே பேசிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இவ்வளோதாங்க இந்த ஒரு உஸ்பெகிஸ்தான் சீரீஸோட லாஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்க போகுது. சொல்லுங்கள் உங்கள் அபிப்பிராயம் எப்படி இருக்குது இந்த நம்மளோட உஸ்பெகிஸ்தான் சீரீஸு? நல்லா இருந்துச்சா? இன்னும் நமக்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாமா? உங்களோட சஜஷனை வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்ஸை வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த கண்ட்ரி போக முடியும், அடுத்தடுத்த vlog பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் வச்சு தாங்க நான் வந்து அடுத்தடுத்து என்னோடய ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னாடி கொண்டு போக முடியும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட பொண்ணான ஒரு அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you guys. இந்த உஸ்பெகிஸ்தான் சீரீஸ்லேருந்து நம்ம அஃபிஷியலாக சைன் ஆஃப் பண்ணலாம். ஸோ கூடிய விரைவில் நம்ம வேறு ஒரு கண்ட்ரியில் நம்ம சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்களுடைய விவேக். பை பாய்.